My name is My name is ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரெண்ட்லி நபினா ஜஸ்டிஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டன் இருக்கு. ஸோ அந்த கிட்ட நான் ப்ளூ கிராஸ் விட போகிறேன். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கிராஸில் நம்ம வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் ரோட்டில் ரெஸ்கியூ பண்ணிருந்தாலும் சரி, அடிப்பட்டு இருந்தா தவிர நல்லா இருக்கிறத அடாப்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாசம் குட்டியா இருந்தாலும் சரி, நேத்து பிறந்த குட்டியா இருந்தா சொன்னா நாங்க பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப அநியாயம். பிகாஸ் பாத்தீங்களா, கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மனிதமான கூட போயிடும். ஆனா இப்ப ரோட்ல ஏதாவது ஒரு நாய்கிட்ட பூனைக்கிட்ட இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதை கொண்டு போய் ப்ளூ கிராஸ் விட்டா சேவ் ஆயிடும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்ப ப்ளூ கிராஸ்ல வாங்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்றது எனக்கும் தெரியல. ஸோ அதால அவங்க ஆப்ஷன் என்ன சொன்னாங்க, சனி ஞாயிறு மட்டும் உங்ககிட்ட நாய்கிட்ட பூனைக்கிட்டே சின்னதோ பெருசா கொண்டாந்து வாங்க. இங்க ப்ளூ கிராஸ்ல யாராவது அடாப்ஷன் எடுக்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்க அடாப்ஷன் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஆப்ஷன். ஸோ எனக்கு அது வழி இல்லாம என்கிட்ட ஒரு 3 கிட்ட நான் ரெஸ்கியூ பண்ண மதர் காட் இறந்துடுச்சு. ஸோ அது எங்களுக்கு நான் சில வழிமுறையில ஃபீட் பண்ணதால ரொம்ப குட்டியா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்துல இருக்கும். ஸோ அதை நான் ப்ளூ கிராஸ்ல கொண்டு போய் தர போறேன். ஆனா எனக்கு வந்து தரத்துக்கு மனசே இல்லை. பட் இது வந்து ஒரு வீடியோவா இப்போ மேக் பண்ணுதான். ஸோ இன்னைக்கு நான் அங்க போய் எந்த மாதிரி சூழ்நிலை எப்படி இருக்குது வேணா உங்களுக்கு தெரியணும்ல, அப்படி போனா அடாப்ஷன் போகுமா போகாதான்ட்டு. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க, முக்கியமா எல்லாத்துக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லா அங்க என்ன நடக்குது, இன்னைக்கு சனிக்கிழமை. ஸோ நான் இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற 3 கிட்ட நான் தர போறேன். பேபி அங்க யாரும் அடாப்ஷன் எடுக்கலன்னா கூட ரிட்டர்ன் கொண்டு வந்துடும். ஏன்னா இதுக்கான ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. இது வளர்ந்ததுக்கு அடுத்து தொலைஞ்சு போயிட்டோம். ஸோ அது வரைக்கும் ஏதாவது பண்ணணும் இல்லை. ஸோ இப்போ என்னோட வாங்க, நான் ரெகுலர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீ எந்த பொதுவாக கொண்டு போட காட்டுறேன் கிட்டனா. நான் பொதுவாக இந்த பேக்ல தான் கிட்ட நான் கொண்டு போவேன். இது நானே ஓனா மேக் பண்ணுது. பல வருஷமாக இதில் தான் கொண்டு போய் விட்டுட்டு டிராவல் பண்ணுவேன் எல்லாமே. ஸோ வாங்க போகலாம். ஸோ கிட்ட நான் தூக்கிட்டு சும்மாலாம் போல, சுடுபால் வந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு என்னோட ஃபீடிங் பாட்டில் கொண்டு போகிறேன். அங்க யாராவது அடாப்ஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தனி ஃபீடிங் பாட்டில் வாங்கி தந்துருவேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற கிட்டன்னு பாத்தீங்கன்னா கீழே ஊத்தினா குடிக்கவே மாட்டேங்குது. அதே ஓவர் செல்லம் குறைஞ்சுது. சரி வாங்க போலாம், டைம் ஆயிடுச்சு. இதான் நான் கொண்டு போவேன். எனக்கு இதை தரத்துக்கு விருப்பமே இல்லை. ஜஸ்ட் நல்லபடியாக ஆளுங்க கிடைச்சாங்கன்னா தருவேன், அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வந்துடுவேன். இப்போ அவன் குழந்த பால் குடி கூட தெரியாது, பக்கத்தில் கொண்டு வா. சார் அதை தர எனக்கு விருப்பம் இல்லை, ஓகேவா? பட் நல்ல ஆளுங்க கிடச்சா தருவேன், இல்லை அப்படியே வீடியோ பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வந்துடுவேன். எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓகே, இங்கே ஃபீடிங் பாட்டில் இருக்குது, இங்கே பாலை வச்சாச்சு, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. பெட்ரோல் ஊற்றிட்டு போக வேண்டியதுதான். இதை முன்னாடி வைக்கலாமா இல்லை எப்படி வைக்கலாமா, எப்படி வைக்கலான்னு தான் யோசிக்கிறேன். இப்படி போகலாமா? சரி பாய் பாய். என்னோட ஃபுல்லாக என்ன ட்ராவல் பண்ணிக்க, ப்ளூ கிராஸ் எல்லாம் நடக்குதுன்ட்டு வாங்க போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எல்லாம் ப்ளூ கிராஸ் வந்துட்டேன். சரி இங்கே வந்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம் எல்லாம் எப்படி நடக்குது, என்ன நடக்குதுன்ட்டு. கிட்டன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அம்மா கிட்டன் எனக்கு பேர் கூட நான் வைக்கல, நல்ல வேலை. 3 எதுவும் பார்க்குறாங்க பாருங்க. அடாப்ஷனுக்கு எடுத்தாங்கன்னா ஓகே, எடுக்கலன்னா ரிட்டர்ன் வீட்டுக்கே கொண்டு போயிடும். அது மட்டும் கேரண்டியா இருக்கிறேன்னா. சரி ஓகே, இப்போ நம்ம போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ 3 கிட்டன் இருக்கா, என்னோட சேர்ந்து அங்கேயும் இருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் அடாப்ஷனுக்கு தந்திருக்காங்க. ஈவினிங் 4:30 வரைக்கும் இருக்குமா. ஸோ 4:30 வரைக்கும் நான் இருந்தாலும் இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாமே இருக்கு, நானே செஞ்சது, அதால பர்ஃபெக்டா வச்சிருக்கேன். அடாப்ஷனுக்கு தரலான்னு வந்திருக்கேன். எடுப்பாங்களான்னு தெரியல, எடுக்கலாம் நான் வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன். எனக்கு தரத்துக்கு எனக்கு மனசு வரல. எட்டா நான் யூடியூப்ல எடுத்து வீடியோஸ் போட்டு அடாப்ஷனுக்கு தந்துருவேன். ஸோ அந்த டைம் இங்கே அடாப்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி கொண்டு வந்து ஏதாவது ரிசல்ட் வருதா எடுத்து வீடியோ பண்ணி போடலாம். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. இது வேற பாவமா பாக்குது.
இதை பார்க்கலாம் இன்னைக்கு எத்தனை மணி வரைக்கும் அடாப்ஷன். இங்கே டாக்ஸ் தான் அடாப்ஷனுக்கு தந்திருக்காங்க, காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடாப்ஷனுக்காக என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க யூடியூப்பில். ஏன்னா இங்கேருந்து அடாப்ஷன் இருக்குது, டாகு கூட சாத்தியமானு எனக்கு தெரில, தெரியுதா? ஏன்னா அடாப்ஷன் எடுக்க மாட்டாங்களா. ஃபஸ்ட்டில் அந்த இடத்துல தான் நிறைய டாக்ஸ் கேட் இருக்கும், திரும்ப இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ப்ளூ கிராஸ் ரெகுலராக வரும், எங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வாய்ப்பு இல்லை. நம்மக்கிட்ட இங்கே இருக்குப்பா. 3 நான் வீட்டுக்கு தான் கொண்டு போகணும் போல். பெரிய பிரச்சனையாக போகுது. டேய், ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். இன்றைக்கி அதை தான் பண்ண போகிறேன்னு. வி டோன்ட் ஹேவ் எனி சாய்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. சரி, அப்போ நான் வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கொண்டு வராங்க, கேட்ஸ் எதையோ வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன மேட்டர்னு தெரியல. நம்ம உள்ளே போய் கேட்கலாமா? ஸோ இந்த ப்ராசஸ் இப்படி தான் நடக்கும். அங்கே டாக்ஸ் கொண்டு வந்தப்பாங்க, யாராவது வந்து கொண்டு போவாங்க. பட் கேட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. கேட் அடாப்ஷன் ரொம்ப ரேர். நான் கொஞ்சம் நேரத்துக்கு கிளம்பி போயிடுவேன். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கிளம்பி போயிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது தான் ப்ராசஸ். இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே. நம்மக்கிட்டன்னு பாருங்கள், உட்காந்து ஷேட்டப் பண்ணிட்டுக்குது. குட்டியா, நீ எதுக்கு பண்ணுற? ஸோ இந்த பக்கம்தான் இப்படி தான் போகுது. இந்த மாதிரி ஆளுங்க வரும், அங்கே அடாப்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நத்திங் டு சே. முடிய மாற்றிக்க போகிறேன். இதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு போக போகிறேன்னா வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு வ்ளாகிங் பண்ணலாம். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. இது வேறு ஏறி உக்காந்துக்கிச்சு, போமான்னு தெரில. போய் வீட்டுக்கு போகிறோம்ப்பா நாங்கள். போதும், நானே அடாப்ஷன் பண்ணிக்கிறேன். இன்னும் சோதனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். அவன் வீட்டுக்கு போயிடலாமா? போய் தெரியுதா எனக்கு பின்னாடி? ஸோ இங்கே வரது மோஸ்ட்லி வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும்னா. உனக்கு நான் வெளியே போய் பேசுகிறேன். கிட்டன் அடாப்ஷன் கொண்டு வந்தேன், சொதப்பிடுச்சு. தெரியுதா? ஸோ அவங்க வெளியில் அந்த விஷயம் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன். வீட்டுக்கு கிளம்பி போகலாம். அடாப்ஷனுக்கு இங்கே எதுவும் செயல்பட்டு வரல. என் கிட்டன் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். நான் வீடியோஸ் நல்லா ஃபன்னியாக மேக் பண்ணி போகிறேன். நீங்கள் வேணும்னா கிட்டனுக்கு உங்கள் அடாப்ஷன் தரேன். ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, ப்ளூ கிராஸில் நம்ம கிட்டன் எடுக்காத காரணத்தால் இனிமேல் எல்லாரும் அவங்களோட பெட்ஸை நீங்களும் ஓனாக தான் அடாப்ஷனுக்கு தரணும். மிக மிகவும் ரொம்ப ரொம்ப கடினம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரிலப்பா எனக்கு இதுக்கு மேலே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் ப்ளூ கிராஸ் நான் தம்ப்நெயிலுக்கு ஏதாவது எடுக்க முடியுமா பார்க்குறேன். தம்ப்நெயில் தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, தம்ப்நெயிலுக்கு ஏதாவது எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. thumbnail. Okay. Hi, my name is.